இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 14:7. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். ஆமேன். நம் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனெனில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தையின்படி நம் தேவனுக்கு பயப்படும் பயம் ஞானத்தை தரும். அன்றியும் அவரே மகிமைக்கு உரியவர். அல்லாமலும் அவருடைய நியாய தீர்ப்பு நாளும் சீக்கிரம் வரும். அவர் ஜனங்களை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்ற வார்த்தையின்படி அவருடைய நியாய தீர்ப்பு நாளுக்குள்ளாய் அவரிடத்தில் மன்னிப்பு பெற அவரிடம் மன்னிப்பு உண்டு. எனவே அவருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துவோம். அன்றியும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்ற வார்த்தையின்படி அவரே வானத்தையும் அதன் நிறைவையும் பூமியையும் அதன் நிறைவையும் உண்டாக்கினவர். இப்படி சகலத்தையும் உண்டாக்கி நியாய தீர்ப்பு நாளுக்குள்ளாய் நம்மை மன்னிக்க தயை பொருந்திய எல்லா மகிமைக்கும் பாத்திரராக இருக்கும் கர்த்தரையே தொழுது கொள்ளுவோம். சகலத்தையும் உண்டாக்கி எல்லா மகிமைக்கும் பாத்திரராக எங்களை மன்னிக்க தயை பொருந்திய தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.